மிகவும் ருசியான அனைவருக்கும் பிடித்த எளிமையான புளிச்சக்கீரை கடைவதை எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஐஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு புளிச்சக்கீரை கடைய போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்ச பிறகு இந்த புளிச்சக்கீரையை அதில் அள்ளி போடுங்க. பாருங்க, புளிச்சக்கீரை நல்லா வேகணும். தண்ணியில் போட்டு ரெண்டு பக்கம் பரட்டணும்னா அது நல்லா கலர் மாறிடும். கொஞ்சம் வேக விடணும். இங்கே பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலர் மாறும். சைடில் இருக்கு பார்த்தீங்களா, கலர் மாறுது. அது மாதிரி நல்லா கலர் மாறட்டும். கொதிச்சுட்டு இந்த பச்சை கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்கு பாருங்க, அது ஒரு பச்சை கூட தெரியக்கூடாது. நல்லா கலர் மாறணும். சப்போஸ் கலர்னுன்னா இந்த கரண்டியோட காம்பு வச்சு இப்படி கலரி விடுங்க. வேகட்டும். நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வடிகட்டுற கிண்ணத்தில் வடிச்சு விடலாம். பாருங்க, நல்லா வடிச்சு விட்டுட்டோம். வடிச்சு இந்த கீழே வடிச்சு விட்ட தண்ணி இருக்கு பாருங்க, இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். பித்தளை பாத்திரம் வளர்க்குறோம் அப்படின்னா, பித்தளை பாத்திரம் வளர்க்கறதுக்கு இதை யூஸ் பண்ணோம்னா பித்தளை பாத்திரம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இது ஆறட்டும். ஆறணுன்னே கடைஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகா. பாருங்க, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் நீளமாக நறுக்கிட்டு அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா செவர வதக்கிக்கணும். நசுக்கி வச்ச பூண்டை உரிச்சிட்டு அப்படியே போடக்கூடாது. நம்ம நசுக்கிட்டு போட்டாதான் அதோட வாசனையும் நல்லா இருக்கும், ருசியும் நல்லா இருக்கும். இதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். அந்த பூண்டு வாசனை நல்லா உங்களுக்கு மூக்குல தெரியும். பாருங்க, நல்லா வாசனையோட இருக்கு. இப்ப நம்ம நல்லா கடைஞ்சி வச்சிருக்கோம் இந்த புளிச்சக்கீரை. இதை இதுல போட்டு வதக்கலாம். எண்ணெயில போட்டு உப்பு போட்டு கடைஞ்சிருக்கோம். உப்பு போட்டே கடைஞ்சிருப்போம். சும்மா ஒரு 2 நிமிஷம் ஒரு வதக்கலாம். இது நல்லெண்ணெய் வதக்கினா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கல்லெண்ணெயில் வதக்கிட்டு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் கடுகு போட்டு தாளிக்கிறத காட்டிலும் நம்ம வெங்காய வடகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வடகம் போட்டு தாளிக்கும் போது தான் புளிச்சக்கீரையோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, ரொம்ப அருமையான புளிச்சக்கீரை கடைச்சல் ரெடி ஆயிருச்சு. சாதத்துல கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊத்திட்டு புளிச்சக்கீரையை போட்டு சாப்பிடும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் உலகத்துல எதுக்குமே கிடையாதுன்றது என்னோட கருத்து. இந்த சுவையான புளிச்சக்கீரை கடைச்சல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.